ஓம் சாய்ராம். நம்ம சாய்பாபா செய்த ஒரு அற்புதமான விஷயத்த தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். பல நாள் கஷ்டப்பட்டவங்களுக்கு, "நீ ஷிரடி வா, நான் உனக்கோட கஷ்டத்த போக்குறேன்" அப்படின்னு சொல்லி, பாபா அவங்களோட கனவுல போய் அவங்கள ஷிரடிக்கு வர வச்சு, அவங்களோட கஷ்டத்த எல்லாம் போக்குன ஒரு அற்புதமான விஷயத்த பன்ருட்டி அப்படின்ற ஊர்லேருந்து ஒரு சாய்ராம் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்த இப்ப நான் உங்க கூட ஷேர் பண்றேன் சாய்ராம். இவங்க வந்து பன்ருட்டில இருக்காங்க. இவங்களுக்கு சாய்பாபான்னா யாருன்னே தெரியாதாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சரியான கஷ்டம். தொழில் ரீதியாவும் சரி, உடல் ரீதியாவும் இவங்களுக்கு வந்து நெறைய பிரச்சனைகள் அடுத்து வந்துகிட்டே இருந்திருக்கு. இவங்களால சமாளிக்கவே முடியாத நிலைமைக்கு வந்து இவங்க போயிருந்திருக்காங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கு இவங்க போயிருந்திருக்காங்க. தொழில்ல வந்து வருமானமும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இவங்களோட உடல் ரீதியாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்திருக்காங்க. இவங்களோட கணவராலயும் என்ன செய்றதுன்னே தெரியாம ரொம்ப துவண்டு போய் நின்றுருந்திருக்காங்க. இவங்க என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டே இருந்த நேரத்துல, இவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. "நீ ஷிரடி வா, நான் உனக்காக காத்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி கனவு வந்திருக்கு சார். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா, ஏன்னா இவங்களுக்கு சாய்பாபான்னு யாருன்னே தெரியாதே. "நீ ஷிரடி வா, உனக்காக காத்திருக்கேன்னா" என்னது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நினைச்சுட்டே இருந்திருக்காங்க. பாபா எப்பயுமே ஒருத்தவங்கள ஷிரடி வர வச்சாங்கன்னா, ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு கனவு மூலியமாவோ, இல்ல யாரு மூலியமாவோ, இல்ல ஒரு வீடியோ மூலியமாவோ, இல்ல ஒரு ஃபோட்டோஸ் மூலியமாவோ, ஏதாவது ஒரு ரூபத்துல பாபா வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க. "நீ ஷிரடி வா, ஷிரடி வா" அப்படின்னு சொல்லி பாபா நெறைய பேத்துக்கு அறிவுறுத்துவாங்க. எங்களுக்கும் நான் அந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த மாதிரி நெறைய பேருக்கு அந்த மாரி நடந்து நான் கேள்விப்பட்டுருக்கேன். அந்த மாதிரி தான் இந்த சாய்ராமுக்கு டைரக்ட்டாவே பாபா சொல்லியிருக்காங்க. "நீ ஷிரடி வா, நான் உனக்காக காத்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா, யாரு ஷிரடில இருக்கா? என்ன நடக்குது? அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையாம். ஏன்னா கனவுல வந்து உருவமே இவங்களுக்கு தெரியல. அப்போ இவங்க வந்து அத யோசிச்சுட்டே இருந்திருக்கும்போது, இவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு. அப்போ அவங்க ஃபோன்ல வந்து அவங்களோட உறவினர் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி "இன்னும் 2 வாரம் கழிச்சு நாங்க ஷிரடி போலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம்" அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஷாக்கு. ஏன்னா நேத்து தான் பாபா கனவுல வந்து சொல்லியிருக்காரு. "நீ ஷிரடி வா, நான் உனக்காக காத்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவங்களோட உறவினர் வந்து ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொன்னோனே இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சாம். அப்போ இவங்க கேட்டிருக்காங்க, "ஷிரடி எங்க இருக்கு? என்ன நடக்குது அங்க? எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு" அப்படின்னோன, அவங்க உறவினர்களுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிடுச்சாம். ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, "இவ்வளோ வருஷமா நாங்க ஷிரடி போறோம். ஆனா பாபா எங்களுக்கு கனவுலயே வந்ததில்ல. நீ பாபாவ கும்பிட்டதும் இல்ல. நீ பாபா கோயிலுக்கு போனதும் இல்ல. நீ பாபாவ நினைச்சதும் இல்ல. ஆனா உனக்கு பாபா கனவுல வந்திருக்காங்களே! அப்ப நீ எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்க. நாங்க ஷிரடி போறது அடுத்த வாரம். நீனும் வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இவங்க சொல்லியிருக்காங்க, "எனக்கு சுத்தமாவே பணம் வசதி இல்ல. நான் வர முடியாது ஷிரடிக்கு. இவ்வளோ செலவாகும் அப்படின்னா, என்னால வர்றதுக்கு முடியாது" அப்படின்ட்டுருக்காங்க. அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, "உன்னோட செலவையும் நாங்க பார்த்துக்கிறோம். ஆனா ஒரு விஷயம், நீ ஷிரடி வந்து கால் வச்ச உடனே உன்னோட கஷ்டங்கள் முடிவடைஞ்சிரும். பாபாவோட கஷ்டத்த போக்குவாரு. ஏன்னா பாபாவே உன்ன கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா, உன்னோட கஷ்டத்த போக்க, உன்னோட கர்மாவ போக்க தான் பாபா கூப்பிட்டுருக்காரு" அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சாய்ராம் வந்து உடனே சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உறவினர்களோட கிளம்பி போயிட்டாங்க. ஷிரடிக்கு போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஷிரடி போறதுக்கு ஒரு வேன் வந்து புக் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த வேன்ல இவங்கலாம் ஏறி உட்காந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு வேன் வந்து பஞ்சர் ஆயிருச்சாம். இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. நம்ம வந்து இப்படி ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு இருட்டா இருக்கு அந்த இடத்துக்கிட்ட. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளோ இருட்டுல வந்து இந்த மாதிரி வேன் பஞ்சர் ஆயிருக்கே. இந்த நேரத்துல இந்த இடத்துல யார் வந்து நம்மள காப்பாத்துவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்களோட உறவினர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. யாருமே பயப்படாதீங்க. ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் சாண்டிங் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல அந்த வழியா ஒரு வேன் வந்திருக்கு. வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க, "நான் ஷிரடி தான் போறேன். நீங்க வர்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, இந்த டிரைவர் வந்து இவங்க எல்லாத்தையுமே அந்த வேன்ல ஏத்தி விட்டுருக்காங்க. இப்போ இந்த வேன்ல இவங்க போயிட்டே இருந்திருக்காங்க. போறப்ப இவங்களுக்குலாம் ரொம்ப பசி. சரி இந்த டிரைவர்ட்ட எப்படி சொல்றது? ஏன்னா, அதிலேயும் நெறைய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. நம்மளுக்காக நிப்பாட்டுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நெனச்சுட்டே இருந்திருக்காங்க. அப்போ அந்த டிரைவரே சொல்லியிருக்காங்க, "நான் இங்க ஒரு தாபா இருக்கு. அந்த தாபால நிப்பாட்டுறேன். உங்களுக்கு யாருக்காவது சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கோங்க" அப்படின்னு சொல்லி இப்ப வந்து ஏறுனாங்கல்ல, அந்த சாய்ராம்ட்டலாம் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம நெனைக்கிறதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா நடக்குதே! ஷிரடி போகணும்னு நெனைக்கிறோம். ஷிரடிக்கு கூப்பிடுறாங்க. அங்க போய் வேன் ரிப்பேர் ஆயிருச்சு. என்ன பண்றதுன்னு நெனைக்கும்போது வேன் வருது. பசிக்குது அப்படின்னு நெனைக்கும்போது, திடீர்னு தாபாக்கிட்ட நிப்பாட்டுறேன். நீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்றாங்களேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாவே இருந்ததாம். அப்புறம் போய் சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டுட்டு திருப்பி அந்த வேன்ல எல்லாரும் ஷிரடி போயிருக்காங்க. நைட்டு 1:30 மணிக்கு வந்து ஷிரடி ரீச் ஆயிருக்காங்க. ஷிரடி போய் ரீச் ஆன உடனே துவாரகா மாயை கிராஸ் பண்ணி போகும்போது இவங்க துவாரகா மாயை பார்த்துருக்காங்க.
அத தாண்டி போய் தான் அவங்க ரூம் போட்டிருந்திருக்காங்க. அவங்க ரூம்ல வந்து நைட்டு ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. காலையில எந்திரிச்ச உடனே தர்ஷன் பார்த்துருக்காங்க. துவாரகா மாயிலேருந்து, சாவடியிலேருந்து, சமாதி மந்திர்லேருந்து தர்ஷன்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அவங்கள அறியாம அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு உணர்வு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. நான் அழுக வந்தது எனக்கு சாய்ராம். என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் அழுதேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்குமே அது நடக்கும். ஷிரடி போற ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்குமே ஒண்ணு துவாரகா மாயில இல்லைன்னா சமாதி மந்திர்ல நம்ம காலடி வைக்கும்போது நம்மள அறியாம நமக்கு கண்ணீர் வரும் சாய்ராம். அதுதான் நான் அனுபவிச்ச உண்மை. அந்த மாதிரி தான் அந்த சாய்ராமுக்கு வந்து அழுக வந்ததாமா. பாபாவ பார்த்தோனே அவங்க அழுதுருக்காங்க. அப்ப பாபாட்ட சொல்லியிருக்காங்க, "நீ யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனா நீ என்னைய வந்து கனவுல கூப்பிட்டுருக்க. நீ ஷிரடி வா காத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் வந்துட்டேன். எனக்கு 2 வருஷமா போராட்டமா இருக்கு வாழ்க்கையில. வாழ்றதா சாகுறதானே தெரியாத நிலைமைக்கு நான் போயிட்டேன். இனிமே நான் என்ன பண்றது நீனே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சொல்லி முடிச்சுட்டு 2 நாள் தான். அங்க 1 நாள் தான் ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்த நாள் அவங்க கிளம்பிட்டாங்களாம். கிளம்பி ரிட்டர்ன் வரும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் வந்து நல்லாவே இருந்திருக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட சூழ்நிலைகள்லாம் இப்போ சமீபத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாறுறது வந்து எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல் ரீதியாவும் மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி தொழிலும் நல்ல முன்னேற்றம் கிடைச்சிருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். பாபா நெறைய விஷயங்கள் எனக்கு செஞ்சுட்டே இருக்காங்க. நான் அடுத்தடுத்து அந்தந்த விஷயங்கள்லாம் அவங்க கூட ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஷிரடி போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு வந்து மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. என்னோட உடல் ரீதியாவும் மாற்றங்கள் தெரியுது. அதே மாதிரி என்னோட தொழில்லயும் எனக்கு வந்து பணம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்கும்போதே. இதுதான் நம்ம சாய்பாபா. நம்ம சாய்பாபா எப்பயுமே எல்லாத்தையுமே ஷிரடி வர வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுவாரு. ஏதாவது ஒண்ணு, "நீ ஷிரடி வா" அப்படின்னு சொல்லி யார் மூலியமாவது சொல்லுவாரு. இல்ல ஒரு வீடியோ சென்ட் பண்ணுவாரு. இந்த மாதிரி "நான் உனக்காக வெயிட் பண்றேன். நீ ஷிரடி வா" அப்படின்னு சொல்லி. இல்ல ஒரு மெசேஜாவது அவங்களுக்கு போகும். "நான் ஷிரடி போறேன்" அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு சொல்ற மாதிரி ஒரு மெசேஜாவது அவங்களுக்கு போகும். ஏதாவது ஒரு ரூபத்துல பாபா வந்து அவங்கள கூப்பிட்டுட்டே இருப்பாரு ஷிரடிக்கு. நம்ம சாய்பாபா சொல்ற மாதிரி தான். ஷிரடி மண்ண நம்ம மிதிச்சிட்டோம் அப்படின்னாமே நம்மளோட கர்மங்கள் அனைத்தும் முடிவடைஞ்சிரும். நம்ம பாபா நம்ம கூடவே இருப்பாங்க. நம்மளோட கஷ்டத்த அத்தனையும் போக்குவாங்க. ஷிரடி போறப்ப நெறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, எவ்வளோ பணம் ஆகும்? நம்மளால முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்களே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் ஷிரடி போறப்ப, இவ்ளோ அமௌண்ட் நம்மளால குடுக்க முடியுமா? அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல, யாராவது ஒருத்தவங்க வந்து நமக்கு வந்து கடைசி நிமிஷத்துலயாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பழைய ஆர்டருக்கு உண்டான காசு நமக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு ரூபத்துல பாபா நமக்கு காசு குடுத்துருவாங்க. அதனால ஷிரடி வரணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா, தயங்காதீங்க சாய்ராம். ஷிரடி கண்டிப்பா போங்க. பாபாவ பாருங்க. உங்களோட ஒரு தடவ பாபா பாருங்க. உங்களோட கஷ்டங்கள் அத்தனையும் முடிவடையும். ஏன்னா என்கிட்ட சொன்ன வார்த்தை அதான். ஒரே ஒரு தடவ நீங்க சாய்பாபா கோயிலுக்கு போங்களேன். உங்களோட கஷ்டங்கள் முடிவடையும் அப்டின்னாங்க. நம்ம வந்து ஆகா, ஓகோ அப்டின்ற அளவுக்கு நம்ம போகல அப்டின்னாலும், நம்மளால நம்மளோட லைஃப சமாளிக்கிற முடியிற அளவுக்கு பாபா நம்மள கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் நம்ம சாய்பாபா நம்ம கூடவே இருப்பாங்க. ஒவ்வொரு செயல்லயும், ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம கூடவே பாபா நம்ம கூட இருப்பாங்க. அதனால தைரியமா இருங்க. ஏன்னா நான் நெறைய பேரு சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். நான் ஷிரடி போணும்னு நெனைக்கிறேன் சாய்ராம். என்னால முடியல அப்டின்னு சொல்லுவாங்க. வருத்தப்படாதீங்க சாய்ராம். ஷிரடி போணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா ஷிரடி போய் சாய்பாபா பாருங்க. உங்களோட கஷ்டத்தை நிச்சயமா சாய்பாபா போக்குவாங்க. நம்பிக்கையோட இருங்க. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.